டிஸ்பிளே இல்லாத ஸ்மார்ட் ஃபோன்கள். காற்றுல மின்காந்த அலைகள்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப நாள் தெரியாதுங்க. என்றைக்கு இந்த செல்ஃபோன் ஒன்று வந்துச்சோ அன்னைக்கு தான் நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது நாமெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல்களால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பொம்மலாட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த நூலை வச்சு அந்த பொம்மையை இயக்குவாங்க. அது மாதிரி நாமெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அலைக்கற்றையால் நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதே இந்த ஸ்மார்ட் ஃபோன்களுடைய வருகைக்கு பிறகு தான் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செல்ஃபோனில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சி. அது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்துகிற மாதிரியான ஃபோனை இன்றைக்கி நம்ம பயன்படுத்தலை, வளர்ந்து கொண்டே இருக்குது. இப்போது அந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவுங்கிற தொழில்நுட்பமும் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ இணைச்சிட்டாங்க. இணைச்சி இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நமக்கு மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஃபோன்னாலே அது பெருசாக இருக்கணும்னு நினைப்போம், அப்புறம் சின்னதாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயே இல்லாத ஃபோனை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. டிஸ்பிளே இல்லாமல் எப்படி ஒரு ஃபோன் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா? அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ப்ளஸ் பேட்ரி இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கோழி முட்டை சைஸுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அதை விட சின்னது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சின்னதாக ஒரு பேஜர் அந்த காலத்தில் இருந்து இல்லையா, பேஜர் மாதிரி சின்னதாக இருக்குது. அதை நம்முடைய ஆடைகளில் சட்டைகளில் நாம் அந்த காந்தத்தின் உதவியால் நம்ம அதை பின் பண்ணிக்கலாம் சட்டையில். அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்ப செயற்கை நுண்ணறிவோடு செயல்படுதுங்க. எதிரில் இருக்கிறவர் வேறு எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும் சரி, அவர் மொழியில் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது அதை உடனே மொழிபெயர்த்து நமக்கு அது கொடுக்குது. ஏன்னா இன்றைக்கி உலகம் குளோபல் ஆகிப்போச்சு. இன்றைக்கி உலக பொருளாதாரத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் அது ரொம்ப தேவையாக இருக்கனால மொழியை எளிமையாக நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, அதாவது அதுலேருந்து நம்ம டிஸ்பிளே பார்க்கணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கு நேரம் நம்முடைய கையை வச்சா போதும், நம்முடைய உள்ளங்கையிலே எல்லாமே டிஸ்பிளே அது கொடுக்குது. யார் நமக்கு என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளங்கையிலே நம்ம பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நம்ம பதில் ஏதாவது கொடுக்கணும்னா நம்ம சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அதுமாதிரி இந்த 2 விரல்களை இயக்குவதன் மூலமாக இப்போ என்ன நேரம், இப்போ என்ன கிளைமேட்டு, இப்போ நம்ம யாருக்கு மெசேஜ் அனுப்பணும், இன்கமிங் கால் அட்டன் பண்ணணுமா, எல்லாமே அந்த விரல் அசைவுகள்லையே பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி ஸ்மார்ட் டிவி இருக்குது பாருங்கள், நம்ம ஆஃப் அப்படின்னா ஆஃப் ஆகும், ஆன்னா ஆன் ஆகும். நம்ம சவுண்டை குறைக்க இருந்தால் இப்படி கூட்டினா இப்படின்னா சவுண்டு கூடும், இப்படின்னா சவுண்டு குறையும். இந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி அந்த ஏஐ தொழில்நுட்பம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது டிஸ்பிளே இல்லாத ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் இல்லையா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு, டிஸ்பிளே இல்லாத இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆப்பில் நீங்கள் போய் படம் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்பிளில் என்னென்ன சத்து இருக்குது, அந்த குறிப்பிட்ட ஆப்பிளில் என்னென்ன சத்து எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படிங்கிற மொத்த பட்டியலே அது உங்களுக்கு கொடுத்துரும். அது மட்டும் இல்லைங்க, தினமும் நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவை நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது ஒன்று எவ்வளோ கலோரிங்கிறது கொடுத்துரும். இன்றைக்கி நிறைய பேர் ஒபிசிட்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, உடல் பருமன். ஏன்னா கலோரி இன் இஸ் ஈக்குவல் டு கலோரி அவுட் அப்படின்றதான் பிரச்சனையே இல்லை. எவ்வளோ உடம்பு நம்ம கலோரி எடுத்துக்கிறோமோ அது அந்த அளவு அதே நாளிலே எரிக்கப்பட்டு விட்டது என்றால் தேவையில்லாத அந்த கலோரிகள் நம்முடைய உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் செரிமானமாவதை, சேதாரமாவதை, சேருவதை தடுக்க முடியும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கலோரி சாப்பிடுதோ நம்ம பார்த்து கணக்கு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம், அதாவது டிஸ்பிளே இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் தினம் சாப்பிட்ற சாப்பாட்டை லேசாக ஒரு தடவை ஸ்கேன் பண்ணோம்னா போதும், இன்றைக்கி நம்ம எவ்வளோ கலோரி நம்ம உள்ளே எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள்லேருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ள முடியும். அப்படி மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஸ்மார்ட் ஃபோன் எட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது நம்முடைய கணினி சந்தையில், இந்த தொலைபேசி சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. எப்படி 5G தொழில்நுட்பம் வந்தோடனே அது மிகப்பெரிய ஒரு அசுர பாய்ச்சலுக்கு நம்முடைய உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதோ, அது மாதிரி டிஸ்பிளே இல்லாத ஸ்மார்ட் ஃபோன்கள் நம்மை உலகத்தில் மிகப்பெரிய சவால்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு பெரிய சாதனைன்னு சொல்லலாம். மிகப்பெரிய நோய்கள், அந்த நோய்களுக்கெல்லாம் என்ன மருந்து, அதெல்லாம் டாக்டரை அணுக வேண்டியதே இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன்களே நமக்கு எளிதாக்கி தந்து எந்த மருந்தை சாப்பிடணும், அதில் எத்தனை ரேஷியோ சாப்பிடணும், ஒரு மருத்துவருடைய பணியை இனிமேல் அது செய்யப்போகுது. அப்படி பலருடைய பணிகளை செய்யக்கூடிய ஒன்றாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் மாறப்போகிறது. அது நம்முடைய கையடக்கத்திலே வரக்கூடிய இந்த செல்பேசியிலே வைத்திருக்கிறார்கள் என்பதால் அவருடைய கூடுதல் சிறப்பு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.